வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டோட நிர்வாகத்தையே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு போல்டான பிளான் பத்தி தான். வாங்க இது என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த முழு திட்டத்தோட ஆணி வேறே இந்த ஒரு வரிதான். தலைநகரம் மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம். இது சும்மா ஒரு ஸ்லோகன் மாதிரி தெரியலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்கு. தலைநகரத்தை மாத்தினா மொத்த தமிழ்நாட்டையும் மாத்திடலான்னு சொல்றாங்க. இப்போ இந்த நம்பரை பாருங்க, 5. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டோட ஃபியூச்சருக்கும் இந்த 5ங்கிற நம்பருக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. என்னது? ஆமாங்க, கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. இந்த பிளானோட ஹைலைட்டே தமிழ்நாட்டுக்கு ஒரு கேபிட்டல் இல்ல, 5 கேபிட்டல்ஸ் உருவாக்கணுங்கிறது தான். கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க, இத பத்தி தான் நாம இப்ப உள்ள போய் பார்க்க போறோம். சரி, எதுக்காக இவ்ளோ பெரிய ஒரு மாற்றம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? வாங்க அத பார்க்கலாம். அப்போ இந்த முழு ஐடியாவுக்கும் பேஸ்மெண்ட் என்னன்னா டீசென்ட்ரலைஸ்ட் பவர். தமிழ்ல சொன்னா பரவலாக்கப்பட்ட அதிகாரம். சிம்பிளா சொல்லணும்னா எல்லா பவரையும் டெவலப்மெண்ட்டையும் ஒரே ஒரு சிட்டில மட்டும் குவிக்காம மாநிலம் முழுக்க சமமா பிரிக்கிறது. இதனால அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஈஸியாகும், வளர்ச்சியும் எல்லா இடத்துக்கும் போய் சேரும்னு நம்புறாங்க. சோ இதோட அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா? வளர்ச்சிங்கிறது வெறும் ஒரு குறிப்பிட்ட நகரத்தை சுத்தி மட்டும் இருக்கக்கூடாது. தமிழ்நாடோட கடைக்கோடி கிராமத்துல இருக்கிற மனுஷனுக்கும் அந்த வளர்ச்சி போய் சேரணும். அதுதான் விஷயம். சரி, இப்போ அந்த 5 கேபிட்டல்ஸ் பிளான் எப்படி இருக்கும்னு பாப்போமா? எந்தெந்த ஊரு என்னென்ன வேலைய பார்க்க போகுது வாங்க. இங்க பாருங்க, இதுதான் அந்த ப்ளூ பிரிண்ட். ஒவ்வொரு ஊருக்கும் அதோட ஸ்பெஷாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு நடுவுல இருக்கிறதால திருச்சிய நிர்வாக தலைநகரமா, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலா மாத்தலான்னு சொல்றாங்க. சென்னை ஏற்கனவே நம்ம டெக்னாலஜி ஹப், சோ அது டெக்னாலஜிக்கல் கேபிட்டலா தொடரும். தொழில் வளர்ச்சிக்கு பேர் போன கோவை இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் கேபிட்டலா இருக்கும். நம்மளோட மொழி, கலை, பண்பாட்டுக்கெல்லாம் அடையாளமா இருக்கிற மதுரை கல்ச்சரல் கேபிட்டல். கடைசியா நம்ம தமிழர் மெய்யியலோட அடையாளமா கன்னியாகுமரிய பிலோசபிக்கல் கேபிட்டலா உருவாக்கணுங்கிறது தான் இந்த திட்டம். ஓகே, இந்த பிளான் மூலமா கடைசியில என்னதான் சாதிக்க நினைக்கிறாங்க? இது எப்படி ஒரு பேலன்ஸ்ட் growth-அ உருவாக்கும்? வாங்க கடைசி பகுதிக்கு போலாம். கேபிட்டல்ஸ் இப்படி பிரிச்சு வைக்கும்போது கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சின்னு இந்த முக்கியமான துறைகள் எல்லாமே மாநிலம் முழுக்க பரவும். நல்ல ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், கம்பெனிஸ் எல்லாம் ஒரே இடத்துல இல்லாம எல்லா ஊர்லயும் வரும். இதுதான் இதோட பெரிய விஷன். கடைசியா இந்த திட்டத்தை வெல்வான் விவசாயிங்கிற ஒரு ஸ்லோகனோட முடிக்கிறாங்க. அதாவது எவ்வளவு பெரிய நிர்வாக மாற்றங்கள் செஞ்சாலும் அதோட பலன் கடைசியில விவசாயிங்க மாதிரி இருக்கிற அடித்தட்டு மக்களுக்கு போய் சேரணுங்கிறது இது தெளிவா சொல்லுது. அப்போ ஒரே ஸ்டேட், 5 கேபிட்டல்ஸ். இது தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கான ஒரு மாஸ்டர் பிளானா, இல்ல இது வெறும் நடக்காத ஒரு கனவா? இந்த திட்டம் உண்மையிலே நம்ம மாநிலத்தோட வளர்ச்சிய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுமா? யோசிச்சு பாருங்க. தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட தலைநகரங்கள் கொண்ட நாடுகள் உலகில் பல உள்ளன. பரவலாக்கப்பட்ட அதிகாரம் எளிமையான நிர்வாக மேம்பாட்டிற்கும் சீரான வளர்ச்சிக்கும் வழிவகை செய்கிறது. நாம் தமிழர் அரசும் இதன்படி தமிழ்நாட்டிற்கு 5 தலைநகரங்களை முன்வைக்கிறது. திருச்சி நிர்வாக தலைநகரம், சென்னை தொழில்நுட்ப தலைநகரம், கோவை தொழில் மற்றும் வணிக தலைநகரம், மதுரை மொழி, கலை மற்றும் பண்பாட்டு தலைநகரம், கன்னியாகுமரி தமிழர் மெய்யியல் தலைநகரம். நிர்வாக வசதிக்காகவும் கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி உட்பட அனைத்தும் பரவலாக சென்றடைய நாம் தமிழர் அரசு தலைநகரை பரவலாக்கும். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம். வெல்வான் விவசாயி. நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.